ஓகே, இந்த டியூட்டோரியல் சீரீஸில் எல்லாருக்கும் லரவல் லைவ்விஆர் யூஸ் பண்ணி லரவல் ஃப்ரேம்வொர்க்கில் லைவ்விஆர் யூஸ் பண்ணி அப்படி வெப் அப்ளிகேஷன் செய்கிறது, அதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டெமோ வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு வெப் பேஸ்டான ஒரு போஸ்ட் சிஸ்டம் உண்டு, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஹெச்பி டெவலப்மெண்ட், அதாவது லரவல்ன்றது வந்து பிஹெச்பின்ற ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ டெவலப்மெண்ட் நாங்கள் படிக்கிறது முதல் எங்களோட பிசியில் வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டல், அதாவது எங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக எங்களோட பிசியை வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேணும். அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், அதுக்கு இப்போ நாங்கள் லெவல் படிக்க போகிறோம்னு சொன்னால் பிஹெச்பி, அதாவது எக்ஸாம்பிள் பிஹெச்பி படிக்க போகிறோம்னு சொன்னால் பிஹெச்பிக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், பிஹெச்பிக்கு தேவையான கம்போனன்ட்ஸை வந்து நாங்கள் எங்களுக்குள்ள பிசியில் வந்து செட்டப் பண்ணி கொள்ள வேணும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து பிஹெச்பின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அவர் வந்து ஒரு சர்வரை டிபெண்ட் பண்ணி தான் அவர் ரன் பண்ணி கொண்டு இருப்பார். அதால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் சர்வர் வந்து தேவைப்படுறது. இப்போ லெவலில் வந்து இன்பில்டாக சர்வர்ஸ் இருக்கிறதால அது தேவையில்லை. பட் எங்களுக்கு ஒரு சர்வர்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வர்ஸ்ன்றது ரிக்வயர்டாக இருக்கும். நீங்கள் பியூர் பிஹெச்பியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு சர்வர்ஸை வர்ச்சுவல் சர்வர்ஸ் வந்து ரன் பண்ணி அதெல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் ரன் பண்ணுவீங்க. இப்போ லெவலில் வந்து எங்களுக்கு சர்வர்ஸ் இன்பில்டாக இருக்கிற வழியால் நீங்கள் தேவையில்லை. பட் எங்களுக்கு பிஹெச்பின்றது இங்கே கம்பல்சரியாக தேவை. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட பிசியில் வந்து பிஹெச்பியில் செட்டப் ஃபைலில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டூல் வந்து எக்ஸ்எம் சர்வர்னு சொல்லியும் இருக்கு. அட்டாச்சி சர்வர்ஸ் நிறைய இருக்குது. இந்த எக்ஸ்எம் சர்வர் என்ன நன்மைன்னு சொன்னால், இதுலேயே வந்து இன்பில்டாக பிஹெச்பி இருக்குது. ஸோ நீங்கள் பிஹெச்பி தனியாக சர்வர் தனியாக சொல்லி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களோட பிசிக்கு எது சூட்டபிளாக இருக்குதோ அந்த பிஹெச்பி வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இதில் எல்லாருக்கும் இருக்குது, விண்டோஸ் யூசர்ஸும் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது, ஓஎஸ்க்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட பிசியோட பிட் டைம் பார்த்து உங்களோட கரண்ட் வெர்ஷன் உங்களுக்கு இது லாஸ்ட் வெர்ஷனாக இருக்கிறதோ அந்த வெர்ஷனுடைய பிஹெச்பியை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ இதில் வந்து நாங்கள் லரவல்ட எக்ஸாம் சர்வரோட லிங்க் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தரலாம். இந்த எக்ஸாம் சர்வரில் வந்து எங்களுக்கு தேவையான சர்வரை டவுன்லோட் பண்ணி அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. எங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக ஒரு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்க. எல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸில் விட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன செய்யட்டோம்னு சொன்னால், இந்த என்விரான்மெண்டலுக்காக பிஹெச்பியை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லரவல். ஸோ லரவல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு லரவல் வந்து ரன் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் நார்மலாக விண்டோஸுக்கும் லரவல் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி கொள்ளலாம், லினக்ஸுக்கும் செய்யலாம். நாங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு செய்து கொள்ளலாம். பட் ஒரு கமெண்ட் மொடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்போசர்ன்ற ஒரு ஆள் இருக்கார். நாங்கள் லரவலை ஒர்க் பண்ணும்போது கம்போசரால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை ஐடென்டி பண்ணி கொள்ளலாம். ஸோ எங்களுக்கு இந்த கம்போசர்ன்றவர் வந்து ஒரு ரிக்வயர்டாக இருக்கிறார். ஸோ முதல் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாங்க. அடுத்த வந்து இந்த கம்போசர் getcomposer.org என்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்போசர் இருக்குது. ஸோ நான் கம்போசரை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேம் ஆஸ் அதையும் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணி டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு கம்போசர் வந்து இன்ஸ்டால் பண்ணி நடக்கிறது, நீங்கள் வந்து உங்களோட பிசியில் வந்து கம்போசர் இன்ஸ்டால் ஆகிட்டா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்காது. ஜஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கம்போசர் நடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். அதில் வந்து கம்போசர் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு கம்போசர் இருக்குது. அடுத்ததாக பிஹெச்பி வெர்ஷன் அடித்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பிஹெச்பி வெர்ஷன் எங்கே இருக்குது. ஸோ எங்களுடைய பிசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹெச்பி வெர்ஷன் எங்கே இருக்கிறது, கம்போசரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு விஷயமும் நாங்கள் இங்கே கிளியர் பண்ணி பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லரவல்னுடைய ஒரு பேஸ் தான் லைவ்வியர். ஸோ உங்களுக்கு லரவல் பேஸ் தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம். அதை வந்து லரவல் பேஸில் செய்து போட்டு அதுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்டை வந்து லைவ்வியர் கம்போனன்ட்டை வந்து நாங்கள் அங்கே கொண்டு போகிறோம். ஸோ இந்த லரவல் நீங்கள் படிக்கும்பொழுது லரவல் ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் சைட் இருக்குது, laravel.comனு சொல்லி. அந்த laravel.com போயிட்டீங்கன்னு சொன்னால் அதில் டாக்குமெண்டேஷன் இருக்குது. டாக்குமெண்டேஷன் போயிட்டீங்கன்னு சொன்னால்
அதுல உங்களுக்குரிய சகல விதமான இந்த லெவல் சம்பந்தமான உங்களுடைய டவுட்ஸுக்குமான லெவலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கின்ற விஷயங்களை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நாங்கள் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்போசரால் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் நீங்கள் கம்போசரால் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் இருக்குது. விளத்தி நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனா இருக்குது. அடுத்தது மேக்ஓஎஸ்ல செய்கிறேன்னு சொன்னால் இருக்குது. இப்படி நாங்கள் எங்கள்ட ஓஎஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பட் நாங்கள் இங்கே போகிறது வந்து இந்த கம்போசர் பேஸ்டாக வந்து லெவலில் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எங்கள் கம்போசரால் லெவல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறா இருக்கு. ஆல்ரெடி நாங்கள் கம்போசர் வந்து எங்கள்ட பிசியில் செட் பண்ணிட்டோம், இந்தியா செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு நாங்கள் எந்த ப்ரொஜெக்டர் வந்து செய்ய போகிறோமோ அந்த லொக்கேஷனில் வந்து ஸோ நான் இதில் வந்து லைவ் போயிட்டு இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணி போட்டு இதில் நாங்கள் கொடுக்குற நேம் வந்து எங்களோட ப்ரொஜெக்ட் நேமாக இருக்கணும். அந்த எக்ஸாம்பிள் ஆப் பண்ணுறதை நாங்கள் காட்டணும். இப்போ நான் அப்படியே பேஸ்ட் கொஸ்டின் போடுறேன். இப்போ இந்த கமாண்டை கொடுக்குறதால வந்து எங்களுக்கு ஓட்டுவா வந்து லெவல் ப்ரொஜெக்ட் இருக்க லைப்ரரிஸ் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி ஓட்டுவா வந்து எங்களுக்கு ப்ரொஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த டைம் இன்ஸ்டால் ஆகிற டைமில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராமர்ஸ்னால் நீங்கள் உங்களுக்குரிய ஒரு ஐடி யூஸ் பண்ணிடுவீங்க. நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து லைட் வெர்ஷனும் இருக்குது, டார்க் வெர்ஷனும் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அது ஒரு இது வந்து ஒரு ஐடி தான் எடிட்டர். ஸோ நீங்கள் நோட்பேட் ++லையும் செய்யலாம். இந்த நீங்கள் எடிட் யூஸ் பண்ணுற எடிட்டர்ஸில் யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். பட் இது ஒரு எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்களும் உங்களோட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இந்த ஐடியை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் டவுன்லோட் இருக்குது, டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜஸ்ட் இது ஒரு ஐடி தான். இதில் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம், எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து இது ஒரு ஐடி, இதை நீங்கள் விரும்பினாக்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ப்ரொஜெக்டுக்குரிய கம்போசருடைய எல்லா ஃபைலும் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிரியேட் பண்ண லெவல் ப்ரொஜெக்ட் வந்து தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எங்களுடைய ப்ரொஜெக்ட் வந்து ஓட்டோவா வந்து இனிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இனி நாங்கள் போய் எங்களுடைய இனிஷியல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் எங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் லெவலில் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லெவலில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை வந்து எப்படி ரன் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது. இதை நான் வந்து இப்பொழுது விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து லிங்க் உங்களுக்கு தந்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி அதில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அங்கே ப்ரொஜெக்ட் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேசிக் ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபைல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஎன்வின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இது வந்து எங்களோட பேசிக் கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே செட் பண்ணி கொள்ளுவோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து HTTP கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு MVC மாடல் வியூவர் கண்ட்ரோலர்ஸ் சொன்னால் MVC பேட்டர்னில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மாடல் அப்படி இருக்கு, கண்ட்ரோலர்ஸ், மிடில் வியாஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எங்கள் தேவையோ நான் அந்த அங்கே வச்சு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வருவேன். ஸோ இது வந்து எங்கள்ட பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் தான் எங்களோட ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஒரு ஆப் கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஜிட்லேருந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் க்ளோன் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இன்பில்டாக இந்த ENV ஃபைல் இருக்காது. ஸோ நாங்கள் ENV ஃபைலை வந்து அதில் போட வேண்டியிருக்கும். போடும்போது நாங்கள் கீ ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணி ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஃபோட்டோவாக உங்களுக்கு ENV ஃபைல் செட்டப் இருக்கும். இதில் வந்து நாங்கள் டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கு எல்லாம் என்னென்ன செட்டப்ஸ் பார்த்தோம்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஒரு அந்த மொடியூல் போகும்பொழுது அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொள்கிறேன். ஸோ நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொஜெக்ட் ரன் பண்ணுறோன்னு சொன்னால் இதில் வந்து 2 கமாண்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற கமாண்ட் இருக்கு. ஒன்று வந்து PHP
partition optimize. இந்த கமாண்ட் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட கேஷையும் கன்ஃபிகர் வந்து கிளியர் பண்ணி விடும். ஸோ இது வந்து நாங்கள் எப்போ எல்லாம் வந்து நாங்கள் எங்களோட வெப் ஃபைலில் வந்து நாங்கள் ஏதாவது சேஞ்ச் செய்கிறோமோ அந்த டைம் வந்து இந்த பிஹெச்பி ஆர்டிஷன் ஆப்டிமைஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கொள்வோம். என்ன சொன்னால் எங்களோட பேசிக் அந்த கன்ஃபிக் ஃபைல்லையும் ரவுட்ஸையும் வந்து இதை கிளியர் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது வந்து பிஹெச்பி ஆர்டிஷன். ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து அதாவது இன்பில்ட் சர்வரை வச்சு லைவ் பண்ணி விடும். ஸோ இது வந்து எங்கள்கிட்ட லோக்கல் ஹோஸ்ட் உடைய ஐபி தான் இதில் காட்டி கொண்டது. நாங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அடித்தாலும் எங்கள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணோம். இப்போ இதில் வந்து போர்ட் நம்பர் 8000 ரன் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ இந்த பிஹெச்பி நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்டிஷன் கமாண்டாக இருக்குது. இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பிஹெச்பி ஆர்டிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் எல்லாமே வந்து ஆர்டிஷன்ஸ் கமாண்ட் தான். ஸோ பிஹெச்பி ஆர்டிஷன் ஆப்டிமைசேஷன்ன்ற கமாண்டால் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற கேஷையும் கன்ஃபிகர் வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். மேபி சில அப்டேட்ஸ் இது வந்து லாஸ்ட் வெர்ஷன் பிஹெச்பி யூஸ் பண்ணுறபடியா லெவல் யூஸ் பண்ணுறபடியா எங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் கன்ஃபிகம் ரவுட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் பிஹெச்பி ஆர்டிஷன் சர்வ் கொடுக்குற கமாண்ட் மூலமாக எங்களை ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணோம். ஸோ இந்த ரன் பண்ணுற ப்ராஜெக்ட் நாங்கள் செட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நான் இதை வந்து ஸோ இதுதான் எங்கள்கிட்ட நாங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண Laravel ப்ராஜெக்ட். ஸோ இந்த Laravel ப்ராஜெக்டில் வந்து எப்படி நாங்கள் இனி அடுத்ததாக வந்து எங்களோட லைவ்வியர் காம்போனண்ட்டை கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தோம்னா சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்ய நாங்கள் சொன்னால் எங்களுடைய பிசிக்கு வந்து என்விரான்மெண்டல் செட் பண்ணினாங்க. அந்த என்விரான்மெண்டலுக்கு வந்து பிஹெச்பி வேண்டிய எக்ஸாம் சர்வர் போட்டுனாங்க. அதுக்கு பிறகு கம்போசர் போட்டுனாங்க. ஸோ கம்போசரால் இந்த Laravel ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த Laravel ப்ராஜெக்டில் வந்து எங்கள்கிட்ட லைவ்வியர் காம்போனண்ட்டை கொண்டு போக போகிறோம். லைவ்வியர் காம்போனண்ட்டை கொண்டு போகிறதுக்கு இந்த Laravel லைவ்வியர்ன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட டாக்குமெண்டேஷன் வந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே இன்ஸ்டால் லைவ்வியர்ன்ற மாடியூலில் வந்திருக்கு பாருங்க. இந்த கம்போசர் ரிக்வயர்ட் லைவ்வியர். ஸோ இந்த கமாண்டை நாங்கள் காப்பி பண்ணி எங்களோட ப்ராஜெக்டில் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டில் வந்து அதை ஸ்பேஸ் பண்ணோம். ஸோ இந்த கமாண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட Laravelல நாங்கள் கிரியேட் பண்ண அந்த Laravel ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன லைவ்வியர் கம்போனன்ட்ஸ் எல்லாம் தேவையோ அந்த கம்போனன்ட்ஸ் ரெக்வயர் பண்ணி டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு ஓட்டோவாக செட் பண்ணி விடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட Laravel ப்ராஜெக்டை வந்து லைவ்வியர் காம்போனண்ட்டை கொண்டு வரதுக்குரிய செட்டப் செய்துட்டோம். ஸோ சேம் ஆஸ் எங்களோட Laravel ப்ராஜெக்ட் தான் ஸ்டில் ரன் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ நாங்கள் அதில் அடிஷனலாக வந்து லைவ்வியர் காம்போனண்ட்டுடைய விஷயத்தை வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்தீங்கன்னா விண்டோஸில் ஸ்டாப் ஆகும். திருப்பி நான் ஆப்டிமைஸ் பண்ணுறேன். சேம் ரன் பண்ணுறேன். ஸ்டில் எங்களோட வெப் ப்ரௌசரில் நாங்கள் செய்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே ரன் ஆகி கொண்டிருக்கு. எந்த விதமான சேஞ்சுமே நடக்கலை. பிகாஸ் நாங்கள் கிரியேட் பண்ண Laravel ப்ராஜெக்டில் தான் லைவ்வியர் காம்போனண்ட்டை வந்து நாங்கள் இன்பில்டாக செட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் அடுத்ததாக எப்படி ஒரு HTML டெம்ப்ளேட்ஸ் அதாவது டேஷ்போர்ட் டெம்ப்ளேட்ஸை வந்து எப்படி நாங்கள் கண்ட Laravel லைவ்வியர்க்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கன்சிடர் பண்ணுறேன்.